எந்த விதமான அதுக்கு அங்கே மயில் வர்றதுக்கு எந்த விதமான அறிகுறி கிடையாது. சிட்டி சென்டரு, ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். முக்கியமான நிகழ்ச்சி பேசி முடிச்சுட்டு நல்லபடியாக முடிஞ்சுது. எப்போவுமே நான் எந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நிறையா பக்தர்கள் இன்னைக்கு அதையும் ஃபாலோ பண்ணுறாங்க. வேல்மாறல் படிச்சுட்டு தான் அடுத்த விஷயத்தையே தொடங்குறது. அதை தொடங்கி முடித்தோம், நல்லபடியாக முடிஞ்சது. என்றைக்குமே முருகனம்னா வெற்றி இல்லாமல் இருக்கவே இருக்காது. முடிச்சு அந்த ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்ருக்கோம், மயில் கத்துது. 2 தடவை தான் கத்துது, அதுக்கு மேலே கத்தவே இல்லை. இது எப்படி நடக்கும்? சில பேர் இதை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது கற்பனை, இதெல்லாம் வந்து ட்ரீமு, இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்குமான்னு. ஒன்று சொல்கிறேங்க, ஒரு எவ்வளவு தூரம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை முருகன் மேலே, அதுவும் முருகன் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா இது நாள் வரைக்கும் பொய்த்து போனதா சரித்திரமே கிடையாது. பொய்த்து போனதா சரித்திரமே கிடையாது.